இது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் தண்ணி குடித்தாலும் நம்ம தாகம் அடங்கவே அடங்காது. அதை மாதிரி நிலைமையில் இனிப்பும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கிற திராட்சை பழங்களை ஜூஸாக எடுத்து சாப்பிடலாம். நம்ம தாகம் கட்டுக்குள்ளே வரும். இதில் விட்டமின் சி சத்தும் இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கு ஒரு விதமான பாதுகாப்பை கொடுக்கும். விதைகள் அடங்கிய பன்னீர் திராட்சையை இதுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்களில் இந்த திராட்சையும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. விட்டமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா B1, B2, B3, B6, B12, விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது. வாங்க இதை எப்படி ஆரோக்கியமான ஜூஸாக தயாரித்து குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல திராட்சை கொத்துலேருந்து தனியாக திராட்சையை எடுத்துக்கணும். நாம் வெப்பமண்டல பகுதியில் வாழறதுனால நமக்கு சிறுநீரக கல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த திராட்சை பழங்களை அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது குறையும். பெண்கள்